ஜென்டில் பேரண்டிங் அப்படின்லாம் சொல்றோம். பட் ஜென்டில் பேரண்டிங்னா என்னன்னா, ரெஸ்பெக்ட்ஃபுல் பேரண்டிங். நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்னொரு பெர்சனும் ஒரு ஹியூமன் தான். அவங்க ஏதோ சொல்ல வராங்க. அவங்க ஏஜுக்கு ஏத்த மாரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத கன்வே பண்ற ஒரு கரெக்ட்டான டயலாக் இருந்தாலே, குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப எம்பவர்டாவும், அவங்க வந்து ஒரு விரிவான ஒரு சிந்தனையோடும் வளருவாங்க. அந்த விரிவான சிந்தனை, எது நடந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், இதெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப ஒரு பாசிட்டிவான பெர்சனா தான் வளர்க்கும். அது ரொம்ப முக்கியம் இந்த சொசைட்டில. ஏன்னா வந்து அ நம்மள எல்லா எல்லா குழந்தைகளும் அவங்க பேரண்ட்ஸ என்ன வந்து ப்ரவுடா நெனைக்கணும்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாரி ஒரு பாசிட்டிவான பேரண்டிங்லேருந்து வர குழந்தைகள் வந்து கண்டிப்பாக தவறா போறதுக்கானவோ, இல்ல ரொம்ப நெகட்டிவான ஒரு சினாரியோக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் அந்த மாரி குழந்தைகள பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியதில்ல. எங்க போறாங்க? என்ன பண்றாங்க? அப்படின்னு பார்க்க வேண்டியதில்ல. என்ன பண்ணாலும் கரெக்ட்டா பண்ணுவாங்க. நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் அப்படி இல்லையா?